1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி உரிமை தொகையை கேவலமா பேசியிருக்காங்க நாம் தமிழர் காளியம்மா. மகளிர்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமை தொகை அது ஏன் உங்களுக்கு இவ்வளவு கொச்சையா தெரியுது? இந்த 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்களுக்கு 1000 ரூபாய் மட்டும்தான் தெரியும் நினைக்கிறேன். பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்தாலும் சரி, நிவாரண நிதி கொடுத்தாலும் சரி, தொடர்ச்சியா இதை பிச்சை பிச்சைன்னு சொல்லி அசிங்கப்படுத்துற மனநிலை உங்களுக்கு எங்கிருந்து வருது? இலவசம் கொடுத்ததுனால தமிழ்நாடே அழிஞ்சு போச்சு அப்படின்னு பேசுறீங்கல்ல. வெல்ஃபேர் ஸ்டேட்டோட அடிப்படையான பேசிக் தெரியுமா உங்களுக்கு? நாம் தமிழர் கட்சியினுடைய மயிலாடுதுறை வேட்பாளர் காளியம்மாள் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்போது இந்த 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க அப்படின்னு பேசுறாங்க. அதாவது அவங்க எதை சொல்ல வர்றாங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசால் பெண்களுக்கு உரிமை தொகையாக மாதம் 1000 ரூபா கொடுக்குது பார்த்தீங்களா, அந்த 1000 ரூபாயை கொச்சையாக கேவலமாக எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், நாங்கள் 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க தான். 1000 ரூபாய் எங்களுக்கு முக்கியம்தான். தமிழ்நாட்டில் குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் அந்த 1000 ரூபா அப்படிங்கிறது உரிமை தொகை. அது உரிமை. அது 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்களோ 1000 ரூபா பிச்சையோ கிடையாது. உங்களை மாதிரி தான் ஏற்கனவே குஷ்புவும் சரி, நிர்மலா சீதாராமனும் சரி, பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய நியாயமான உரிமைகளை நீங்கள் திரும்ப 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 பிச்சை கொச்சைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இந்த மனநிலை உங்களுக்கு எங்கேருந்து வருது? இப்போ குஷ்பு நிர்மலா சீதாராமனை விட்டுருவோம். நீங்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க. இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பல பேர் தொடர்ச்சியாக தான் பேசிகிட்டு இருக்கீங்க. மக்களுக்கு கிடைக்கக்கூடிய இலவச பொருட்களாக இருக்கட்டும், இல்லை இலவச பேருந்து வசதிகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் எப்போ பாரு கொச்சப்படுத்தியே பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல வெல்ஃபேர் பாலிடிக்ஸோடைய, வெல்ஃபேர் எக்கானமியினுடைய பேசிக் உங்களுக்கு தெரியுமா? ஒரு 1000 ரூபா கிடைக்கிறதுனால ஒரு பெண்களுக்கு எவ்வளோ பலமான விஷயம் தெரியுமா? இந்த 1000 ரூபா அதிகப்படுத்தப்பட்டு அது 5000 வரைக்கும் கொடுக்கணும் பெண்களுக்கு. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வீட்டு வேலை செய்கிறாங்க. நீங்களும் ஒரு பெண்ணு தான். ஒரு பெண்களுக்கு வீட்டில் எவ்வளோ வேலைகள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட பெண்களுக்கு அரசாங்க சார்பாக ஒரு உரிமை தொகை கொடுக்கறது அப்படிங்கிறது அடிப்படையான உரிமை. அது எப்படி உங்களுக்கு இவ்வளவு கேவலமான கொச்சையான விஷயமா போகும்? 1000 ரூபா அப்படிங்கிறது உங்களுக்கு சின்ன அமௌண்ட்டாக தெரியுது. அதிலிருந்து நீங்கள் பேசுகிறீங்க. உங்களுக்கு என்னப்பா, உங்களுக்கு காசு எங்கேருந்து வேணாலும் வரும். ஆனால் சாதாரண ஏழப்பட்ட பெண்களுக்கு இந்த 1000 ரூபா அப்படிங்கிறது குடும்ப செலவுக்கு மிக மிக முக்கியமான விஷயம். சிம்பிளாக சொல்ல போனால் அந்த 1000 ரூபா இருந்தால் ஒரு சிலிண்டர் வாங்கினா ஒரு மாதம் முழுக்க வீட்டில் அடுப்பெரியும். ஆனால் உங்களை மாதிரியான ஆட்கள் இந்த 1000 ரூபாயை கொச்சப்படுத்தி பேசுகிறீங்க. திரும்ப திரும்ப எப்போ பாரு, ஏற்கனவே மகளிருக்கு இலவச பேருந்து கொடுத்தாங்க. மகளிருக்கு இலவச பேருந்து கொடுக்கும்போது அதையும் கொச்சப்படுத்தி ஏதோ பிச்சை போடுற மாதிரி பேசுனீங்க. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு வந்தப்போ மிகப்பெரிய பேரிடரை தமிழ்நாடு சந்திச்சிச்சு. சென்னையில் பெரிய வெள்ளம் வந்துச்சு. அதே மாதிரி பல மாவட்டங்களில் மிகப்பெரிய புயல் பாதிப்பு ஏற்பட்டுச்சு, மழை பாதிப்பு ஏற்பட்டுச்சு, வரலாறு காணாத மழை வந்துச்சு. அதுக்கு நிவாரண தொகை கொடுக்குறாங்க. அதை பிச்சைன்னு பேசுகிறாங்க. மாநில அரசு 6000 ரூபா பணம் கொடுத்துச்சு. நீங்கள் என்ன கொடுத்தீங்க? முதல்ல இதை பேரிடர்னு அறிவிச்சிங்களா? பேரிடர்னே நீங்கள் அறிவிக்கல. ஆனால் மாநில அரசாங்கம் கொடுக்கக்கூடிய 6000 ரூபாய் நீங்கள் கொச்சப்படுத்தி பேசுகிறீங்க. இதே சேம் மனநிலை தான் இன்றைக்கி காளியம்மாளும் பேசியிருக்காங்க. நான் சிம்பிளாக உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு கிராமத்தில் 500 குடும்பம் இருக்குது அப்படின்னா அந்த 500 குடும்பத்துக்கும் மாதம் 1000 ரூபா பெண்களுக்கு வந்துச்சு அப்படின்னா ஒரு மாதத்தில் அந்த கிராமத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபா புழக்கத்துக்கு வருது. நேரடியாக மேலே இருந்து, அதாவது அரசாங்கத்திலிருந்து ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளேயும் குறைஞ்சபட்சம் 5லிருந்து 10 லட்சம் ரூபா பணம் நேரடியாக பம்ப் ஆகி கிரவுண்டுக்கு வருது, கிராஸ் ரூட்டுக்கு வருது. இந்த 5 லட்சம் 10 லட்சம் கிராஸ் ரூட்டுக்கு வரும்போது கிராஸ் ரூட் எக்கானமி டெவலப் ஆகும். இதுதான் பேசிக் பிரின்சிபல். ஒரு 10 லட்சம் ரூபா ஒரு மாதம் இந்த 1000 ரூபாயால் ஒரு கிராமத்துக்கு வருது அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபா எங்கே போகும்? அங்கே இருக்கக்கூடிய கடைகளுக்கு போகும். மளிகை கடைகளுக்கு போகும், கறிக்கடைக்கு போகும், துணிக்கடைக்கு போகும். அந்த ஊர் பொருளாதாரத்துக்குள்ளே இந்த 10 லட்ச ரூபா வரும்போது அதனுடைய புழக்கம் அதிகமாகும். இது பொருளாதார ரீதியாக எந்த அளவுக்கு முக்கியமான விஷயமா இருக்கோ அதே அளவுக்கு பெண்களுக்கு ஒரு 1000 ரூபா வருது அப்படிங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். இன்றைக்கி நாமெல்லாம் குளோபலைசேஷனில் வாழ்ந்துட்டு இருக்கோம். மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனிகள் வந்துட்டாங்க, உற்பத்தி நிறுவனங்கள் வந்துருச்சு, நிறைய முதலீடுகள், அந்நிய முதலீடுகள் வந்துக்கிட்டே இருக்குது, இந்திய முதலீடுகள் வந்துக்கிட்டு இருக்குது, தமிழ்நாடு முதலீடுகள் அதிகமாக முதலீடு செய்யப்படுது, பெரிய பொருளாதார வளர்ச்சியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. பெண்கள் இன்றைக்கி கல்வி கற்கிறாங்க, பெண்கள் வேலைவாய்ப்புக்கு வர்றாங்க. ஆனால் எல்லாரும் வந்துட்டாங்களா? இப்போ நாம் ஓப்பனாக காளியம்மாள்கிட்ட என்ன கேட்குறோம் அப்படின்னா, நீங்கள் பிரச்சாரம் பண்ணக்கூடிய தொகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தொகுதியில் போய் இறங்கி மக்கள்கிட்ட, குறிப்பாக பெண்கள்கிட்ட போய் இந்த 1000 ரூபா வேணுமா வேண்டாமான்னு கேளுங்க. அவங்களே உங்களை துரத்தி அடிச்சிருவாங்க. உன் வேலையை பார்த்துட்டு போமா, தேவையில்லாமல் பேசாதமா அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா அந்த 1000 ரூபாயினுடைய முக்கியத்துவம் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு தெரியும். உங்களை மாதிரி வண்டியில் இருந்து பிரச்சாரம் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. உண்மையிலே உங்களுக்கு பெண்கள் மேலே அக்கறை இருந்துச்சு அப்படின்னா
இந்த 1000 ரூபா உரிமை தொகையை 5000 ஏற்றி தரணும், 10,000 ஜாஸ்தியாக தரணும் தான் பேசணும். அதை விட்டுட்டு இது ஏதோ அரசாங்கத்திட்ட இருந்து அவங்க பிச்சை எடுக்கிற மாதிரி நீங்கள் வந்து 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க அப்படிங்கிறீங்க. அசிங்கமாக அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு இப்படி தான் அவங்க கட்சியில் சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்களா? அவங்கள போகிற இடத்துல எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தி பேசுறது தான் அவங்க வேலையா? தமிழர்களையும் தமிழ் பெண்களையும் கொச்சையாக பேசுறதுக்கான உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது? உங்களுக்கு ஒரு விஷயம் வேண்டான்னா விட்டுருங்க. இந்த 1000 ரூபா வேணுங்கிறவங்க வாங்கிட்டு இருக்காங்க, வாங்குறவங்கள கேவலப்படுத்தி பேசாதீங்க. உலகம் முழுக்கவே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வளர்ந்த நாடாக இருந்தால் கூட பல நாடுகளில் இந்த சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய நாடுகளில் வந்து வேலை இல்லாதவங்களுக்கு, பொருளாதாரத்தில் நலிஞ்சவங்களுக்கு இது மாதிரியான உரிமை தொகைகள் கொடுக்குறாங்க. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் கிராஸ் ரூட் எக்கானமி வளர்க்குறதுக்கான ஒரு யுக்தி. இது பொருளாதார ரீதியாக அவ்வளோ முக்கியமாக இருந்தாலும் சோஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்தாங்க. சென்னையில் வேலைக்கு போகிற பெண்களை கேட்டு பாருங்க, உங்களுக்கு இலவச பேருந்து வேணுமா வேண்டாமா அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க இதுக்கு பதில். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு டிக்கெட்டுக்கு அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னு. அந்த டிக்கெட்டுக்கு செலவு பண்ணக்கூடிய காசு மிச்சமாகிறதுனால அவங்களுக்கு எவ்வளவு லாபம். பெண்கள் சுதந்திரமாக பேருந்தில் ஏறி எங்கே வேணாலும் போய் இறங்கலாம் அப்படிங்கிற தைரியம் இந்த டிக்கெட் காசு கொடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறதுலேருந்து தான் வருது. வேலைக்கு போகிற பெண்கள் எடுத்துக்கங்க, ஏன் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய பெண்கள் எடுத்துக்கங்க, அவங்க இங்கே வந்து ஏதாவது 4 பொருளை வாங்கிட்டு போய் லோக்கலில் கொண்டு விற்கிறாங்க. இல்லை பக்கத்தில் கோயம்பேடு சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் கோயம்பேடு மார்க்கெட்டில் போய் ஒரு சீப்பாக கிடைக்கிது காய்கறின்னு வாங்கிட்டு வர்றாங்க. அவங்க எதுக்காக டிக்கெட் காசு கொடுக்கணும்? இலவச பேருந்து இருக்குல்ல, அந்த இலவச பேருந்தை பயன்படுத்துறது பொருளாதார ரீதியாக பெண்களுக்கு எவ்வளோ முக்கியமானதாக இருந்தாலும் சமூக ரீதியாகவே அது ஒரு பெரிய அப்லிஃப்ட்மெண்ட்டு. அதை இவங்கள மாதிரியான குழுக்கள், யார் குஷ்பு, நிர்மலா சீதாராமன், இந்த காளியம்மாள், இவங்க எல்லாமே அசிங்கமாக பேசுறது. ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்போ கனடா அரசாங்கம் 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, கனடாவில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. இது தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 100 வருஷமாக இருக்குது. நீதி கட்சி காலகட்டத்தில் ஆரம்பித்து அப்போவே வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது குறைஞ்ச காலம் செயல்பட்டுச்சு. அதுக்கு பிறகு காமராஜர் காலம், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை, கலைஞர், ஜெயலலிதா, ஸ்டாலின், இப்படி ஒவ்வொருத்தர் காலகட்டத்திலையும் பள்ளி குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கறதுக்கு புதுசான திட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதில் உச்சபட்சமான திட்டம் காலை உணவு திட்டம். இந்த காலை உணவு திட்டத்தை கொச்சப்படுத்தி பத்திரிகையில் எழுதுன யார்? தினமலர் மாதிரியான பார்ப்பன பத்திரிகைகள் ரொம்ப கொச்சப்படுத்தி கேவலப்படுத்தி எழுதுனாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்க, கன்னடா அரசாங்கம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அதாவது பள்ளி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. இந்த திட்டம் ஏதோ ஒரு வகையில் தமிழ்நாட்டில் கடந்த ஒரு 100 வருஷமாக உரையாடலில் இருக்குது, செயல்பாட்டில் இருக்குது. கண்டிப்பாக பள்ளி குழந்தைகள்லாம் சாப்பிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு திட்டம். இன்றைக்கி இந்தியாவிலே அதிகமாக ஸ்கூல் எஜுகேஷன் படித்த குழந்தைகள் யார் அப்படின்னா தமிழ்நாட்டு குழந்தைகள் தான். அதிகமாக காலேஜ் போன இளைஞர்கள் யார் அப்படின்னா தமிழ்நாட்டில் தான். ஏதோ ஒரு வகையில் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வித்துறையில் ஒரு படி முன்னாடி நிற்கிறதுக்கான காரணமே இந்த மதிய உணவு திட்டத்திலிருந்து அதுக்கு பிறகு வந்த காலை உணவு திட்டம், சத்துணவு திட்டம், இது மாதிரியான திட்டங்கள் தான். இதை மேட்டுக்குடி மனநிலையிலிருந்து, ஒரு ஃபியூடல் மனநிலையிலிருந்து அதை கொச்சப்படுத்தி பேசக்கூடிய பல பேரில் குஷ்பு ஒருத்தங்க இப்போ காளியம்மாளும் கிளம்பி வந்திருக்காங்க. 1000 ரூபா பிச்சை, 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க அப்படின்னு கொச்சையாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் வரி கட்டுறாங்க. நம்ம சாதாரணமாக கையில் வச்சுருக்க பேனா இருக்குது பாருங்கள், இந்த பேனாவாக இருக்கட்டும், நம்ம போட்டிருக்க சட்டையாக இருக்கட்டும், சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும், ஒரு கடலை மிட்டாய் வாங்கினாலும் சரி, எது வாங்கினாலும் இங்கே நம்ம வந்து ஜிஎஸ்டி கட்டுறோம், மறைமுக வரி கட்டுறோம். 5 ரூபா இந்த பேனாவா, அதில் ஒரு பர்சன்டேஜ் வந்து வரியாக நம்ம வந்து அரசாங்கத்துக்கு கட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு 1000 ரூபாய் அந்த கண்ணாடி, அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி போட்டு அரசாங்கம் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த பணத்தை அரசாங்கம் திருப்பி வேற வழிகளில் மக்கள்கிட்ட திருப்பி கொடுக்கணும். அது கொடுத்தே ஆகணும், அது கட்டாயம். அதுக்கு பல்வேறு திட்டங்களை வந்து அரசு கொண்டு வரணும். அதில் குறிப்பாக இது மாதிரியான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இலவசங்கள் கொடுக்கறது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இந்திய வரலாறில் இந்திய மக்களை பஞ்சம், பசி, பட்டினியிலிருந்து காப்பாற்றினது எது அப்படின்னா இந்த ரேஷன் கடைகள் தான். இந்த ரேஷன் கடையில் போட்ட அரிசியாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், இந்த மக்களை எவ்வளவு தூரம் வாழ வச்சிருக்கு தெரியுமா? நீங்கள் போய் நேரடியாக ரேஷனில் நின்று அரிசி வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட போய் கேளுங்க, இந்த ரேஷன் அரிசி வேணுமா வேண்டாமா, இந்த ரேஷனில் போடக்கூடிய பருப்பு வேணுமா வேண்டாமா, இதை இலவசம்னு நீங்கள் சொல்கிறீங்களே. இப்போ நீங்கள் பொங்கல் எடுத்துங்க, பொங்கலப்போ பொங்கல் பொருட்களாக இருக்கட்டும், துணிமணியாக இருக்கட்டும், எல்லாமே தமிழ்நாடு அரசாங்கம் வந்து விலை இல்லாமல் கொடுக்குறாங்க. அது என்ன தமிழ் மக்களுக்கு என்ன போடுற பிச்சையாது? தமிழ் மக்கள் கட்டக்கூடிய வரி, அந்த வரியை வேற முறையில் கன்ஸ்ட்ரக்டிவாக திருப்பி தர வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. அதை அரசாங்கம் செய்யுது. அது உரிமை, அது பிச்சையோ அது பிறப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனையோ கிடையாது. அது என்ன வார்த்தை? அது 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க திருப்பி இந்த பிறப்பு குறித்து பேசுறது என்ன மாதிரியான கொச்சையான ஒரு மனநிலை? நான் என்ன கேட்குறேன், இந்தியாவில் ஏன் விடுங்க, தமிழ்நாட்டில் இந்த 1000 ரூபா வாங்கக்கூடிய பெனிஃபிட் அடையக்கூடிய மக்களில் பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக
ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அவங்க இன்னைக்கு பொருளாதாரத்தாலையும் சமூகத்தாலையும் இவ்வளவு தூரம் பின்தங்கி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஜாதி கட்டமைப்பும் வர்ண கட்டமைப்பும் காரணம். அந்த கட்டமைப்பை உடைச்சி வெளியே வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு இன்னைக்கு இந்த 1000 ரூபா அப்படிங்கிறது மிகப்பெரிய பெனிஃபிட். ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க? 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிடுங்க. இது ஒரு ஃபியூடல் மனநிலை. இந்த மனநிலையை விட்டு நீங்கள் வெளியே வரணும். நீங்கள் மட்டும் கிடையாது, குஷ்புவா இருக்கட்டும், நிர்மலா சீதாராமனா இருக்கட்டும். இந்த நிர்மலா சீதாராமன் நினைச்சா மனமே வேதனை அடையுது. இந்தியாவோட நிதி அமைச்சர், சென்னையில் பெரிய வெள்ளம், தமிழ்நாட்டில் தென் மாநிலங்களில் பெரிய வெள்ளம், புயல், மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அரசாங்கம் ஒரு 6000 ரூபா கொடுத்து உதவுது. பேரிடர் காலகட்டத்தில் அரசாங்கம் பணம் கொடுக்க வேண்டியது கடமை, அது உரிமை கூட கிடையாது, அரசாங்கத்தினுடைய கடமை. இது ஒரு அசாதாரணமான சூழல். இந்த அசாதாரணமான சூழலை சமாளிக்கிறதுக்கு அரசாங்கம் பணம் கொடுத்தே ஆகணும். அதை தமிழ்நாடு அரசாங்கம் செய்து உங்கள்கிட்ட கேட்டாங்கல்ல பேரிடர் நிவாரண நிதி கொடுங்கன்னு, நீங்கள் கொடுத்தீங்களா? ஏன் கொடுக்கல? ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு 6000 ரூபா கொடுக்கும்போது நீங்கள் அதை கொச்சப்படுத்துறீங்க, பிச்சை காசு அப்படிங்கிறீங்க. உண்மையிலே நீங்களாம் படித்தவங்க தானா? இந்தியாவில் பேரிடர் நிவாரண நிதி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு. அது மாநில அளவும் சரி, மத்திய அளவும் சரி, எங்கெங்கெல்லாம் பேரிடர் நடக்குதோ அதுக்கு ஒரு நிதியை ஒதுக்கணும் அப்படிங்கிறது அடிப்படையான அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதி. அந்த விதியின் அடிப்படையில் ஒவ்வொரு தடவையும் பட்ஜெட் போடும்போது எல்லா மாநிலத்துக்கும் பணம் ஒதுக்கிறது இதே ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான், அதாவது மத்திய ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான். அதில் ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் அவங்களுக்கு ஏற்பட்ட சேதத்துக்கு ஏற்ற மாதிரி பணம் கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் அந்த பணத்தை உரிய முறையில் கொடுக்குறீங்களான்னா கொடுக்கறது இல்லை. கொஞ்சம் சொச்சத்தை தான் அந்த மத்திய அரசாங்கம் ஒதுக்குது. அப்படி ஒதுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பேரிடர் நிவாரண நிதி குறித்து கூட அடிப்படையான புரிதல் இல்லாமல் நிர்மலா சீதாராமன் அன்னைக்கு பேசுகிறாங்க. இதெல்லாம் என்ன வகையான ஒரு மனநிலை? ஏங்க உலகம் முழுக்க பாருங்க, எங்கேயாவது யுத்தம் நடக்குதா, புயல் வருதா, நிலநடுக்க வருதா, இல்லை மிகப்பெரிய பேண்டமிக் மாதிரியான தொற்று நோய்கள் வருதா, உடனே ஐநா சபை அவங்ககிட்ட இருக்கக்கூடிய யூனிசெஃப் எடுத்து கொண்டு போய் அங்கே நிவாரண பொருட்களை கொடுத்து மக்களை காப்பாற்றுறாங்க. இப்போ இது என்ன பிச்சையான்னு கேட்குறேன். இது இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களினுடைய ஒரு கடமை. இந்தியாவில் கடலோர மாநிலங்களில் ஒவ்வொரு வருஷமும் மிகப்பெரிய புயல் வந்துக்கிட்டு தான் இருக்குது. காளியம்மாளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்களும் ஒரு மீனவர் சமூகத்திலேருந்து வந்திருக்காங்க. அவங்க கடலோரத்தில் வாழக்கூடியவங்க தான். அப்படி ஏற்படக்கூடிய புயல்களுக்கும் அப்படி ஏற்படக்கூடிய சேதங்களுக்கும் அரசாங்கம் பணம் கொடுக்குது. அதை நிர்மலா சீதாராமன் பிச்சைன்னு அன்றைக்கி சொன்னாங்க. அன்றைக்கி நீங்கள் ஏன் வாயை மூடிட்டு இருந்தீங்க? உங்களுக்கு அதே மனநிலை தான் இருக்கா? நீங்களும் அதை பிச்சையாக தான் பார்க்குறீங்களா? ஏன்னா எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. இன்றைக்கி நீங்கள் பேசின பேச்சு உங்களோட மனநிலை குறித்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துது. தொடர்ச்சியாக நாம் தமிழர் இருக்கக்கூடிய பல பேர் இந்த திட்டங்கள் எல்லாத்தையும் இலவசங்கன்னு கொச்சப்படுத்தி பேசிகிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டில் திட்டக்குழுன்னு ஒன்று இருக்குது. இந்த திட்டக்குழுனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜெயரஞ்சன்ட்ட போய் இந்த இலவசங்கள் குறித்து ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். அவர் பொருளாதார ரீதியாக இது எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லுவார். முட்டாள் தான் சொல்லுவான், வடிகட்டின முட்டாள் தான் இலவசம் அப்படிங்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்லுவான். இது அவரே சொல்லியிருக்கார். மிகப்பெரிய பொருளாதார அறிஞர் தான் அவர். உங்களை மாதிரி ஆட்கள் இது மாதிரி கொச்சையாக பேசுகிறத முதல்ல நிறுத்துங்க. தமிழ்நாட்டில் உருவாக்கக்கூடிய பல திட்டங்கள், அது பெண்களுக்கான இலவச பேருந்து திட்டமாக இருக்கட்டும், இல்லை ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும், இல்லை குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மதிய உணவு காலை உணவு திட்டங்களாக இருக்கட்டும், பள்ளி குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய சைக்கிள் லேப்டாப் திட்டங்களாக இருக்கட்டும், இது மாதிரி பல திட்டங்களை இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உரிமை தொகை பாஜக அரசாங்கமே, ஏன் மத்திய பிரதேசத்தை எடுத்துங்க, தமிழ்நாட்டை ஃபாலோ பண்ணி அவங்களும் உரிமை தொகை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை விட ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்கட்டும், அது நல்ல விஷயம் தானே. நாம் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, இதுக்கு பேர் இலவசங்கள் கிடையாது. ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டு, ஒரு வெல்ஃபேர் எக்கானமியில் கொடுக்கக்கூடிய பேசிக் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இது. இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு உலகம் முழுக்க இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம். இவங்கள மாதிரியான முட்டாள்கள் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எப்பா ரேஷன் கடையில் சோறு போட்டால் எல்லாரும் போய் படுத்து தூங்கிடுவான், வீட்டில் டிவி கொடுத்துட்டா மிக்சி கொடுத்துட்டா எல்லாரும் போய் படுத்து தூங்கிடுவான், பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டா எல்லாம் படுத்து தூங்கிடுவாங்களான்னு கேட்குறேன் நான். முட்டாள் கூட இந்த வாதத்தை வைக்க மாட்டான். ஒரு வீட்டில் டிவி கிடைச்ச உடனே, இல்லை ஒரு வீட்டில் மிக்சி கொடுத்த உடனே, இல்லை ஒரு பள்ளி குழந்தைக்கு லேப்டாப் கொடுத்த உடனே அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்கப்பா, அதெல்லாம் இலவசமாக கொடுத்துட்டாங்க போய் படுத்துருவாங்களான்னு கேட்குறேன் நான். அவங்களுடைய ரொட்டீன் லைஃப்பில் ஏதோ ஒரு வகையில் இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும். அந்த சப்போர்ட்டு அவங்கள மேலும் உயர்றதுக்கான ஒரு அடிப்படையான உந்து சக்தி. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ரேஷன் கடையில் சோறை போடுறான் உடனே வாங்கி படுத்து தூங்கிடுவாங்க எல்லாரும் அப்படின்னு, இல்லை 1000 ரூபா கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு. இது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதம். தயவு செஞ்சு இது மாதிரியான முட்டாள்தனமான வாதத்தை பேசாதீங்க. நீங்கள் பொது வெளியில் மன்னிப்பு கேளுங்க. 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்கன்னு நீங்கள் ஓப்பனாக மேடையில்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக தமிழர்கள்ட்ட, தமிழ் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும்.